அனைவருக்கும் வணக்கம். நான் கிளாஸ் டியூஷன்லேருந்து டிவைஸ் பேசுகிறேன். ஸோ நம்ம போன வகுப்பில் வந்துட்டு ஆ எப்படி எழுதுறது, இ எப்படி எழுதுறது, ஊ எப்படி எழுதுறது, ஊ எப்படி எழுதுறது நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இன்று நான் என்ன வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்களா, ஏ எப்படி நான் எழுதுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஏ வந்துட்டு குறியில் அடங்குங்க, குறுகிய ஓசை, புரியுதா? ஸோ அந்த இல்லை ஏ வந்து குறியில் அடங்குங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன் ஏ எப்படி எழுதணும்னு. ஓகேங்களாங்க? பாருங்கள், சுழிச்சிட்டு மேலே வந்துட்டு இப்படி கீழே இறங்கணும். இதுதாங்க ஏ. பாருங்கள், நல்லா பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏயை எப்படி எழுதிட்டு மேலே சுழிச்சிட்டு மேலே கொண்டு வந்துட்டு இப்படி கீழே இறக்கணும். இதாங்க ஏ. இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். பாருங்கள், சுழிக்கணும், இப்படி மேலே ஏறணும், இப்படி இழுக்கணும், இப்படி இறங்கணும். இதுதான் ஏ. நான் உங்ககிட்ட சொன்ன மாரி தாங்க இந்த வகுப்பில் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் புத்தகத்தை எடுத்து நான் ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குன்னு சுலபமாக இருக்குங்க. பாருங்கள், இதுதான் ஏ. இப்படி எழுதி நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இதுதாங்க ஏ. இது நீங்கள் எப்படி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்படி கீழே சுழிக்கணும், மேலே வரணும், இப்படி இழுத்த கையோட இப்படி கீழே இருக்கணும். பாருங்கள், இது வந்து சுழிக்கிறது அந்த ஆ பகுதி இருக்குல்ல, இது சுழிக்கிறது வரங்க. சுழிச்சிட்டு மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து கேட ஈ நம்ம பார்த்துருக்கோங்களே ஈ, அதை தான் இப்படி கீழே இறக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் சுலபமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இது இப்படி கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் சுலபமாயிடும். புரியுதாங்க? ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் கற்றுக்க வேண்டியது. பார்த்து தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இவ்வளோதாங்க. இதுதான் ஏ. நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவேங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தினமும் பார்த்து நீங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதோட நான் இது முடிக்கிறேன். ஸோ அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு மேன்மேலும் எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். 12 உயிரெழுத்துக்களை உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி.